சமயநல்லூர் மேம்பாலத்தில் காரும் பேருந்தும் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்திருக்கின்றனர். மதுரை சமயநல்லூர் மேம்பாலத்தில் முந்திச் செல்ல முயன்ற போது நிகழ்ந்த விபத்தில் காரும் பேருந்தும் கவிழ்ந்து 12 பேர் காயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் சிவகுமார், விவரம் என்ன? தற்போது மீட்பு நடவடிக்கை உடனே தொடங்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மதுரை நோக்கி அரசு பேருந்து வந்து 5 பயணிகளிடம் வந்து கொண்டிருந்தது. சமயநல்லூர் அருகே ரயில்வே மேம்பாலம் மேலே வந்து பேருந்து வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து கார் மீது மோதியதில் காரும் கவிழ்ந்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த ஓட்டுநர் சாலை, அதாவது பக்கவாட்டில் உள்ள தடுப்பு சுவரில் பேருந்து ஏறியதில் பேருந்தும் கவிழ்ந்து விபத்துக்குண்டானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒருவர் மற்றும் பேருந்தில் பயணித்த 11 பேர் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பேருந்தில் இருந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து வந்து சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சமயநல்லூர் காவல் நிலையத்தை தகவல் அளித்த அடிப்படையில் போலீசார் விரைந்து வந்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இதே போல நேற்றும் சமயநல்லூர் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து சாலையின் நடுவே கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அடுத்தடுத்து 2 நாட்கள் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவம் இந்த பகுதியில் வந்து மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவைப்படியும் விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.